வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் நாம் கடையில் வாங்கக்கூடிய நம்ம பரோட்டா என்ன டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இந்த பாத்திரத்தில் 3 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கோம். அதை நம்ம கீழே கொட்டிக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்லாபில் செய்யும்போது தான் நமக்கு கரெக்டாக வரும். இது சென்டரில் ஒரு குழி எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இவ்வளோத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி எல்லா மாவையும் அதை கூட சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நாம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய தண்ணி விட்டுறக்கூடாது. மிக்ஸ் பண்ண நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சப்பாத்தி மாவோட கொஞ்சம் லூஸாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப சாஃப்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 5 நிமிஷம் இதே மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு வச்சுக்கணும். இதில் நம்ம ஆயில் எதுவுமே சேர்க்கலை. நம்ம லாஸ்ட்டாக தான் ஆயில் விட போகிறோம். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படி மிக்ஸ் பண்ணால் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக நமக்கு நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. இனி இதை நாம் ஒரு பவுலில் வச்சு ஆயில் விட போகிறோம். இனி இதை மூடி வச்சு ஒரு 2 மணிக்கூர் நம்ம ஊற வைக்கலாம். இப்போ 2 மணிக்கூர் ஊறியாச்சு. இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஊறி இருக்கு. சாஃப்டாக இருக்கு. ஆயிலில் நல்லா ஊறி இருக்கு. இதை நம்ம இனி பரோட்டாவை அடித்து எடுத்துக்கலாம். இனிமே இதை சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 6 உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் தடவி நம்ம இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ அரை மணி நேரம் இது ஊறியாச்சு. இது நாம் இனி பரோட்டா மாதிரி விரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நாம் எவ்வளோ பெருசாக விரிச்சிக்க முடியுமோ அவ்வளோ பெருசாக கை வச்சு நல்லா விரிச்சு எடுத்துக்கணும். இது மாதிரி விரிச்சு எடுத்துக்கணும். இடையில பிஞ்சாலும் ஒன்றும் இல்லை. நல்லா நைஸாக இருக்கணும். கத்தி எடுத்து 2 சைடை மட்டும் விட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி கோடு கோடாக போட்டு
அதை கிழிச்சு எடுத்துக்கணும். இனி இதை 2 சைடில் இருந்தும் நம்ம இந்த மாதிரி ஒதுக்கி எடுத்துக்கணும். இந்த பக்கமும் சுருட்டணும், அந்த பக்கமும் சுருட்டணும். இது இந்த மாதிரி கையில் எடுத்து சுற்றி வச்சுக்கணும். இவ்வளோதான், நம்ம பரோட்டாக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி சுருட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி அழகாக சுருட்டி எடுத்து வச்சாச்சு. இனி இதை தப்பி நம்ம கையில் வச்சு நல்லா தப்பி தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுக்க போகிறோம். இதே மாதிரி நம்ம விரிக்கணும். பாருங்கள், ஒன்றை எடுத்து வச்சு இந்த மாதிரி கை வச்சு நல்லா அழுத்தி விரிச்சு விட்டுக்கணும். பாருங்க, அழகாக விரிச்சிருக்கோம். இதை மாதிரி நம்ம விரிச்சு நம்ம இனி தோசைக்கல்ல போட்டு சுட்டெடுக்க போகிறோம். இப்போ நம்ம தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுருக்கோம். கல் சூடாயிட்டு இருக்கு. இதில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இனி இதில் நம்ம விரிச்சு வச்சுருந்த இந்த பரோட்டாவை போட்டுக்கலாம். பரோட்டாவை இந்த மாதிரி நல்லா விரித்து போடணும். பரோட்டா போட்ட பிறகு நம்ம சிம்மில் வச்சுக்கணும் தீயை. இதுக்கு மேலேயும் கொஞ்சம் போல நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இனி இதை நாம பக்கம் மாற்றி விட்டுக்கலாம். நம்ம சிம்மிலே வச்சு வேக வைக்கும் போது தான் நமக்கு நல்லா பரோட்டா நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நமக்கு பரோட்டா ரெடி ஆகியாச்சு. பாருங்க, நல்லா வெந்தாச்சு. இதை மாற்றி மாற்றி போட்டிருக்கேன். இனி இதை எடுத்துடலாம். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா பரோட்டாயும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கல்ல போட்டு சுட்டு எடுத்தாச்சு. இனி நாம் இதை அடித்து எடுத்துக்கலாம் பரோட்டாவை. பாருங்க, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்க, நம்மளோட பரோட்டா எவ்வளோ சூப்பராக லேயர் லேயராக வந்திருக்குன்னு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.